ஹாய் காய்ஸ், இந்த முறை பொங்கல் எங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமான, பலருமே எதிர்பாராத ஒரு முறையாக தான் அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். பொங்கல்னாலே தமிழர்களோட பண்பாட்டில் ரொம்பவே முக்கியமான ஒரு திருநாள் வேறு. அதை கொண்டாடாமல் விட்டால் எப்படிங்க? நாங்களாம் எங்களோட குஸ்டல் பொடியில் நாங்களாம் காசை போட்டு ஒரு இது ஒன்று செய்கிறோம். பொங்கலோட நாளை செய்ய போகிறோம். அந்த பொங்குறது எப்படி எல்லாம் வெள்ள கடவுள் சாப்பிடத்தக்க நேரம் வயிற்றுக்கு பிரச்சனை இல்லாமலும் நல்ல பொங்கலாக வர ஒன்று வண்டி கொள்வோம். அதுலேயும் ஸ்பெஷல் என்னென்னா, நாங்கள் யூனி ஃப்ரெண்ட்ஸோட பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே ஒன்றா போய் பொங்கலுக்கு தேவையான திங்ஸை கூட பர்ச்சேஸ் பண்ணினோம். அதுலேயும் ஒவ்வொரு திங்ஸ் எடுக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டு அலப்பறை தான் கொஞ்சம் தாங்க முடியாமல் இருந்தது. பட் அதுலேயுமே ஒரு மெமரி கூட கேப்சர் பண்ணியிருந்தேன். பின்னாடி எல்லாமே வாங்கிட்டேன். த நெக்ஸ்ட் டே பொங்கல் டே வேறு. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கணும் இல்லையா? ஸோ வாசலையே ஒரு அழகான கோலம் போட்டு Kondura sada matamale pinanari sada makivila. நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை டிவைட் பண்ணி இன மத பேதம் எதுவுமே இல்லாமலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக கூட பொங்கலையும் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு பொங்கலை பொங்கி வானத்தில் வான வேடிக்கைகள் வெடி எல்லாமே போட்டிருந்தேன். ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ. ஸோ த லாஸ்ட், சூரியனோட ஒளிய போலவும் பொங்குற பொங்கலை போலவும் அறுசுவை கொண்ட பொங்கலோட சுவையை போலவும் இந்த தைநாளில் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நீங்கள் எடுக்கிற அனைத்து நடவடிக்கையுமே வெற்றியடைய எங்களோட குழுமம் சார்பாகவுமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.